சென்னை கண்ணகி நகரில் காவல்துறையால் தாக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை பார்க்கலாம். ரத்த கட்டி எந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2 ஜிஹெச்சுக்கே போன, ராயப்பேட்டைக்கு போன, எங்கேயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. நாங்க வந்து எங்களுக்காக சமூக ஆய்வாளர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யறாங்க. அவங்க மூலியமா தான் இந்த ட்ரீட்மெண்ட்ல எடுக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். அவங்கள வந்து இதுக்காக நாங்க எடுக்கிறோமா, முயற்சி எடுக்கிறேன்ட்டு அவங்களுக்கு எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எங்க பையனுக்கு உடம்புல ரத்த கட்டி போயிட்டு இருக்குது. அந்த ரத்த கட்டி போடுறதுனால பையனோட காதுல வந்து ஜவ்வு அறுந்துட்டு இருக்குதான். அதை வந்து உடனே நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் இப்ப கொடுக்க முடியாது. மாதிரி 2 வாரம் ஆகும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அந்த உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வந்து கரைஞ்ச பிறகுதான் அந்த உடம்பு வந்து அவனுக்கு வந்து நல்லா ஆன பிறகுதான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அது வரைக்கும் வந்து பையன் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கணும். குளுக்கோஸ்லாம் ஏத்துறோம் நாங்க, நீங்க எதுக்கும் இது பண்ணாதீங்கம்மா, இங்கேயே அட்மிஷன் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப வந்து நாங்க ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல தீர்ப்பு எங்களுக்கு வரணும். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அது மட்டும் இல்ல, 6 பேர் நாங்க சொல்லி இருக்கிறோம். ஆனா ஒருத்தர் கூட எங்க கண்ணில் காட்டல இது வரைக்கும். யாருன்ட்டு எங்களுக்கு தெரியல. இதை வந்து பெரிய தலைமை அதிகாரி வந்து எங்களுக்காக இதை பார்த்து முயற்சி பண்ணி எங்களுக்காக செய்யணும். நாங்க வந்து ஏழைப்பட்டவங்க, எங்களுக்கு யாரோட ஆதரவும் இல்லை. எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணும். எங்களுக்கு மக்களோட உதவியும் எங்களுக்கு வேணும். பெரிய அதிகாரிகளோட உதவியும் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு நாங்க ஆதரவு இல்லாதவங்க, நாங்க ஏழையினால எங்களை வந்து இவ்வளவு துன்பப்படுத்துறாங்க. நாங்க இருக்கிற பகுதியே ரொம்ப எந்தனா ஒரு ஊர்ல போய் நாங்க வேலை கட்டா கூட வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. படிச்ச பிள்ளைங்களுக்கும் சரி, படிக்காத பிள்ளைங்களுக்கும் சரி வேலையே கொடுக்க மாட்டேன்றாங்க. கண்ணகி நகர்னாலும் பயப்படுறாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்க. ரொம்ப மனசே கஷ்டமா இருக்குது. எவ்வளவு பிள்ளைங்க அந்த இடத்துல சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட அதுங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குது. அதுங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வேணும். கண்ணகி நகருக்கு, எழில் நகருக்கு, அந்த பகுதிக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். எங்களுக்கு எவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு நாசமா இருக்குதுங்க. எங்க பிள்ளையால அந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கணும். எங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். இதுக்காக நாங்க எல்லா ஐயாங்களுக்கும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க மனசாலையும் பொருளாதாரத்திலயும் நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய மருத்துவ செலவு கூட எங்களால செலவு பண்ண முடியாத இருக்குது. நாங்க செய்யறது கூலி வேலை தான். எங்க வீட்டுக்கார செய்யறது கூலி வேலை தான் செய்யறாரு. அந்த 2 பிள்ளைங்க கூட போய் தான் அந்த வருமானம் எங்களுக்கு கிடைக்குது. அதுலயும் வந்து நாங்க அதுல கடத்த கொடுக்க முடியுமா, இல்ல எங்களோட வயிற்று செலவுக்கு நாங்க பார்க்க முடியுமா, ஒண்ணுமே தெரியல. எங்க பொண்ணை படிச்சுன்னு இருந்தா அவளை கூட நாங்க நிறுத்திட்டோம். எங்களால ஃபீஸ் கட்ட முடியாத இந்த மாதிரி நிலைமையில எங்க பையனுக்கு இந்த மாதிரி காரியம் நடந்திருக்குது. என் குழந்தை வந்து இன்னும் மனம் வந்து அப்படியே பதட்டமா இருக்கிறான். யாரனா பார்த்தா ரொம்ப பயப்படுறான். யாரனா பார்த்தா அப்படியே அலறான், அப்படியே பிடிச்சிக்கிறான். என்ன எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. அவன் வந்து நல்லா சுதந்திரமா வாழணும். இந்த பூமியில நல்லா சுதந்திரமா வாழணும். நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். இதுக்காக எல்லாரும் எங்களுக்காக பரிந்து பேசி இதை வந்து ஒரு நல்ல முயற்சி எடுக்கணும். எங்களுக்கு ஒரு நீதி வேணும், எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். எங்களுக்கு நடந்தது யாருக்கும் நடக்கவே கூடாது. இதுக்காக ஐயாவுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். அடையாளம் எங்க கிட்ட சொல்லவே இல்லை. 6 பேர் சொல்லி இருக்கிறோம் நாங்க. ஆனா ஒருத்தர் கூட எங்க கிட்ட காட்டல யாருன்ட்டு. பையனுக்கு தெரியும், பையன் காட்டுறோன்னு சொல்றான். ஆனா வந்து யாரையும் காட்டவும் மாட்டேன்றாங்க. அவங்க 6 பேரை பிடிச்சி 6 பேர் இருக்கிறாங்க. 3 பேரை தான் பிடிச்சிருக்கிறா, 2 பேரை தான் பிடிச்சிருக்கிறோம். அவங்க தான் பேசிக்கிறாங்களே கண்டி எங்களுக்கு இதை பத்தி எங்களுக்கு ஒரு தகவலும் தெரியல. எங்க கிட்ட காட்டினாதானே நாங்க பாக்குறது. யாரும் வந்து எங்களுக்கு விசாரிக்கல. என்ன நடவடிக்கை எடுக்கணுமா அவங்க மேல, உங்க காவல்துறை மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க? என்ன பண்ண போறீங்க நீங்க அது சொல்லுங்க கொஞ்சம். எங்களுக்கு நீதி வேணும் ஐயா. இதுக்கு ஏத்த நீதி வேணும், நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு. நான் சட்டப்படி அவங்களுக்கு வந்து எது தண்டனையோ அந்த தண்டனை அவங்க கொடுக்கணும். இதே வந்து பொதுமக்கள் அந்த காரியம் செஞ்சிருந்தா அவங்கள சும்மா விட்டுருப்பாங்களா? விட்டே இருக்க மாட்டாங்க. இது வந்து போலீஸ் அதிகாரின்னு வச்சு அவங்களுக்குள்ள வந்து அந்த காரியத்தை மூடி மறைக்கிறாங்க. இதை அடுத்தவங்க செஞ்சிருந்தா உடனே அவங்களுக்கு எடுத்த பதில் அவங்கள வந்து எப்படின்னா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உடனே எதனா ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க போலீஸ் அதிகாரத்தை வச்சுக்கின்னு போதில வந்து 6 பேர் போதில வந்து இந்த மாதிரி செய்யறாங்க. இது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. இப்ப குடுக்கறாங்க, மருத்துவ சிகிச்சை குடுக்கறாங்க. இருந்தாலும் எங்க அந்த பையன் வந்து மனசளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அவன் மனசளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறான், உடல் அளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இதுக்கு எங்களுக்கு ஒரு நியாயமான எங்களுக்கு ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும்.